ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆனதும் ஆச்சு. உடனே நிறைய பேர் சார் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல என்ன சார் டவுட் இருக்கு, ஸோ எங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு சார், அதை கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்லாம் ஒரு டவுட் வந்தது. ஆனா நமக்கே தெரியாம ஒரு சின்ன ஒரு நல்ல தகவலும் இருந்தது அதுல. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த பேண்ட் பிஎஸ்சியும் டெக்னிக்கல் எஸ்ஐயும் அதை பத்தி நான் தனித்தனியாவே வீடியோ போடுறேன், புரியுதுங்களா? டெக்னிக்கல் எஸ்ஐ பத்தின தனி வீடியோ போடுறேன். பேண்ட் பிஎஸ்சினா என்ன, அந்த பேண்ட் பிஎஸ்சிக்கு வந்து என்னென்னலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத நான் வந்து தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி 2026 இருக்குல்ல, ஸோ இந்த வருஷம் வரப்போகுதுன்னு ஊர்ஜிதப்பட்ட தகவல் நான் சொல்லலைங்க, உங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டே சொல்லிடுச்சு காலையில. ஸோ ஆனுவல் பிளானர்ல ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்கு, சரிங்களா? ஏஜ் பத்தி டவுட், அதையும் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, என்ன சொல்றாங்க நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி, இதை பத்தின முழு விவரங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஹாப்பி நியூஸ் என்ன, ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல அந்த ஹாப்பி நியூஸோடவே ஆரம்பிப்போமே. ஒரு வீடியோ நல்ல சந்தோஷத்தோட ஆரம்பிச்சதானே கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஆர் டிஆர் ஜேஆர். டிஆர்னா டாக்டர்னு தெரியும், அது என்ன சார் ஜேஆர் சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டிஆர்னா இட்ஸ் நாட் எ டாக்டர், இட்ஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட், காமன் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? சோ அடுத்தது டிஆர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஜேஆர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? சோ இதுக்கு வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட்னால என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசி தான், சரிங்களா? இரண்டாம் நிலை காவலர் தேர்வு. அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் அது வந்து ஃபயர்மேன் இருக்கும், ஜெயில் வார்டன் இருக்கும், பிளஸ் டிஎஸ்பி அண்ட் ஏஆருக்கானது இருக்கும். டிஎஸ்பில இப்ப பெண்களையும் அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ பாஸ் ஆகி பெண்களுக்குமே இப்ப காமனா 2024 நடந்த தேர்விலே, அதாவது 2024-25 வந்த அந்த நோட்டிபிகேஷன்ல பிசிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பெண்களையுமே வந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அந்த டிஎஸ்பில வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. சோ அப்ப காமன் ரெக்ரூட்மெண்ட்னால யாருக்கு, பிசிக்கு. அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் எப்ப வரதா சொல்லிருந்தாங்க, செப்டம்பர் 2026 வரதா சொல்லிருந்தாங்க. சோ இத டிகிரி 10வது முடிச்சு யாரா இருந்தாலும் எழுதலாம். அப்ப டிகிரில மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். 10th நீ கம்ப்ளீட் பண்ணிருந்தா தாராளமா எழுதலாம். நம்மளுடைய காமன் ரெக்ரூட்மெண்ட் சிஆர். டிஆர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஜேஆர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் தான். நம்மளை பொறுத்தவரையும் சப் இன்ஸ்பெக்டருக்கான ரெக்ரூட்மெண்ட் தான். ஆனா நம்ம நல்லா அசியூம் பண்ணிருந்தா தெரியும், 2023 மற்றும் 2025 இந்த ரெண்டுத்துல வெளியான எஸ்ஐ நோட்டிபிகேஷன்லயும் 2023 வெளியான எஸ்ஐ நோட்டிபிகேஷன்ல ஜேஆர்னும் 2025 வெளியான எஸ்ஐ நோட்டிபிகேஷன்ல டிஆர்னும் இருந்திருக்கும். பிகாஸ் இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அது ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட், ரெண்டுமே எஸ்ஐக்கானது தான். ஆனா இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபயர் சர்வீசஸும் இன்க்ளூடட். தட் மீன்ஸ் எஸ்எஃப்ஓவும் வந்து சேர்ந்து பிளஸ் எஸ்ஐயும் சேர்ந்து, எஸ்ஐலும் தாலுக் ஏஆர் அண்ட் தென் வந்து டிஎஸ்பி எல்லாம் சேர்ந்து வரும். சோ இதுதான் வந்து முக்கியம். இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஆனுவல் பிளான்ல, ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கப்படுறோம் தான். சோ இப்போ நீங்க போயிட்டு 2025 நோட்டிபிகேஷன்ல மேல ஹெட்டிங்கே பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் இருக்கும். சோ அதுல நமக்கு எஸ்ஐ மட்டும் தான் எடுத்தாங்க. சோ இதுல எஸ்எஃப்ஓ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய நவம்பர் மாதம் வெளியாகக்கூடியதா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன்ல, சோ நவம்பர் 2026 வெளியாகக்கூடிய நோட்டிபிகேஷன் நமக்கு என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு, எஸ்எஃப்ஓவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இது ஒரு நல்ல ஹாப்பி நியூஸ் தானே. அப்ப நம்ம சாதாரணமா ஒரு வேலைக்கு படிச்சுட்டு இருக்கோம், இப்ப நமக்கு 2 லட்சத்தின் ஆசையான்ற மாதிரி வரப்போகுது. சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம சோ நல்ல ஒரு முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐதர் இந்த 2 ஜாப்ல ஏதாவது ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்மா ஷியோர் ஷார்ட்டா போயிடலாம், சரிங்களா? ஆனா இதுக்கு முக்கியம் என்னன்னா, சார் நவம்பர் தானே வரப்போகுது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முயல் மாதிரி இல்லாம, நவம்பர் வந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமையா ஓடிக்கிட்டுமா அப்படின்னு ஆமா மாதிரி இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பா வின் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப நாள் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாம, சோ நமக்கு நாட்கள் எப்படி போகுது, இப்படி போகுது. சோ நம்ம எதிர்பார்த்தோமா 2022 சீமா அகர்வால் இப்பதான் வந்து என்னவோ டிஎன்யூஎஸ்ஆர்பில ஒரு புது மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு புது விஷயத்தெல்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஆனா 3 வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் பிசியும் எஸ்ஐயும் காணாம போயிடுச்சு, டக்கு முடிஞ்சிருக்கு. சோ இதே மாதிரிதான் இந்த வருடமும் சீக்கிரம் கடந்து ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம இன்னும் இருக்கக்கூடிய அந்த 7 மாசத்துல இருந்து 9 மாசங்களை எப்படி சீரிய வேகத்தோட ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுலதான் இருக்கு. சோ இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான டவுட் அந்த ஏஜ் பத்தின டவுட் தான். சோ ஹாப்பி நியூஸ் முடிஞ்சாச்சு. இப்ப நம்மளுடைய பேட் நியூஸ்க்கும் போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஹைட். இந்த வருஷம் நிறைய பேரு சார் என்ன ஹைட்ல நான் போன வருஷம் தகுதியா இருந்தேன், ஆனா இந்த வருஷம் எனக்கு
ரிஜெக்ட் பண்ணாங்க. சார் நான் போன வருஷம் இதே கிரவுண்டுக்கு போய் தான் என்ன உள்ள அனுப்புனாங்க, ஆனா இந்த வருஷம் என்ன கிரவுண்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்லயே ஒரு கேர்ள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு பாய் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த தகவலை வந்து எங்களுக்கு ஷேரும் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதனுடைய முக்கிய தகவல் என்னன்னா, ஒரு ஜிஓ பாஸ் ஆயிருந்தது 2023-22 நோட்டிபிகேஷனுக்கு அது செல்லாம போயிருந்தாலும் 2025 அந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன சொல்லுது, அந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹைட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹைட் மெஷர்மெண்ட்டை கொடுத்து, நான் பாய்ஸ்க்கு மட்டும் சொல்றேன், இதே தான் கேர்ள்ஸ்க்குமே பொருந்தும். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2022 நோட்டிபிகேஷன் 2023 நோட்டிபிகேஷன்லனா நீ 169.5க்கு மேல இருந்தாலே we will treated, நாங்க என்ன பண்ணுவோம், உன்னை 170 சென்டிமீட்டர் ட்ரீட் பண்ணிப்போம். ஆனா அந்த ஜிஓல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ 169.8 169.9 170 170.1 170.2. சோ இந்த ஹைட்ல நீ வந்தனா உன்னை நான் என்ன ட்ரீட் பண்ணுவேன், 170 தான் ட்ரீட் பண்ணுவேன். இந்த ஹைட்ல நீ வந்தனா உன்னை 169.5ன்னு ட்ரீட் பண்ணி உன்னை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்றது அந்த ஜிஓ சொல்லி இருக்கு. அப்ப இந்த ஜிஓவின் அடிப்படையில் இந்த ஹைட் இருக்கவங்க வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. அதான் நான் வந்து இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ 169.7ல இருக்குன்னா மினிமம் ஒரு 2 இன்ச் வளர ட்ரை பண்ண, சீக்கிரமா வளர்ந்துரு. வேற என்ன பண்றது? இந்த ஹைட் இருந்தீங்கன்னா, இல்லைன்னா இந்த ஹைட்ல இருக்கவங்க தாராளமா உன்னை வந்து எதுவா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, 170 தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால அக்யூரேட் மெஷர்மெண்ட்ல இரு. சோ நீ 170 கிராஸ் பண்ணாலே நீ பயப்பட வேண்டியது ஆவல. அங்க கொஞ்சம் இன்ச்சஸ் குறைஞ்சாலும் உன்னை இதுக்குள்ள வந்துருவேன். ஆனா நீ அதுலதான் பார்டர்ல நிக்கிறனா இன்னுமே அக்யூரேட்டா மெஷர் பண்ணி வச்சுக்கோ. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் உன்னை 170 ட்ரீட் பண்ணுவாங்க. சோ இந்த ஹைட்னால பாசிபிள் கேசஸ் இந்த 2025ல ரிஜெக்ஷன் ஆயிருந்தது. சோ அதை இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். அடுத்தது எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஏஜ் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த கொரோனானால நாங்க கொடுத்திருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்சேஷன் எதுவரையும் தான் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ நீங்க அடெண்டம் நோட்டிபிகேஷன், எஸ்ஐக்கு விட்டு அடெண்டம் நோட்டிபிகேஷன், தட் மீன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் ஓபன் கோட்டாவும் நான் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு சொன்னாங்களா, அந்த அடெண்டம் நோட்டிபிகேஷன்ல தெளிவுபடுத்திட்டு இருந்தாங்க 12/9/2026. சரிங்களா? இந்த செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டும்தான் உங்களுக்கான ஏஜ் வந்து இருக்கும். அந்த அப் டு அந்த ரிலாக்சேஷன் ஏஜ் இருக்கும். அதுக்குள்ள வர வேண்டிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நீ என்ன பண்ணிக்கலாம், தாராளமா இந்த ஏஜை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதை தாண்டி வரும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய ஏஜ்ல தான் நீங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ஏஜ் வந்து கண்டிப்பா எஸ்ஐ வந்து நவம்பர் மாசம் தான் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க. அதனால there is no age relaxation possibilities. ஓகேவா? கொரோனா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து தளர்வுகள் வந்து எஸ்ஐ வரக்கூடிய எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கு இருக்காதுமா. அப்ப ஜெனரல் கேண்டிடேட், அதாவது அன்ரிசர்வ்டு யூஆர்ல இருக்கக்கூடிய ஓசி கேண்டிடேட் என்ன பண்ண போறீங்கன்னா 28 வயது வரை இருக்கிறவங்க தான் என்ன பண்ண போறீங்க, அப்ளையே பண்ண முடியும் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு. பிசி பிசிஎம் எம்பிசி காரவங்க 30 வயசு வரை இருக்கக்கூடியவங்க. சோ அதெல்லாம் டேட் இருக்கு, ஜூலை மாசத்துக்கு அப்புறம் அந்த 30 வயசு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா. அடுத்தது எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி அந்த பிரிவினை சேர்ந்தவங்களுக்கு 33 வயசும், மூன்றாம் பாலினத்தவரான டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 33 வயசும், டெஸ்டிடியூட் விடோ ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 35 வயசும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 45 வயசும் வந்து வயது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த வயது தளர்வுகள் இருக்கக்கூடிய பட்சத்துல தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். சோ இதுதான் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப நவம்பர்ல வெளியாகக்கூடிய எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கு there is no age relaxation, மைண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனா இதே பிசி வந்து செப்டம்பர்ல தான் நோட்டிபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏஜ் ரிலாக்சேஷன் செப்டம்பர்ல தான் கம்ப்ளீட்டும் ஆகுது. அதனால நோட்டிபிகேஷனுக்கு வந்து ஒரு பெரிய டயலமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த ஜிஓல பாஸ் பண்ணும்போது ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எனி கவர்மெண்ட் ஜாப் இன் தமிழ்நாடு அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுல வரக்கூடிய எந்த ஒரு பதவினா அது இதுலயும் சேரும் தான். பட் ஆனா ஒரு விஷயம் தட்டி பார்க்கும் போது இதுல மாறவே இல்லை, இது மட்டும் தான் மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. ரிலாக்சேஷன் வந்து எஸ்ஐக்கு கொடுத்த மாதிரி மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னவோ பிசிக்கும் ஏற்கனவே 24 இருந்ததா தான் ஞாபகம். சரிங்களா? அதனால இந்த பிசி நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு செப்டம்பர்ல வர்றதுனால அது பிஃபோர் 12னா ஒண்ணு, ஆஃப்டர் 12னா ஒண்ணு, அது வேற இருக்கு நமக்கு கதை. சோ அதுதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ இது வந்து அதாவது 12ஆம் தேதிக்கு பிறகு வந்தால் இந்த வயது இரண்டாவதா எழுதியிருக்கிற வயதும், 12ஆம் தேதிக்கு முன்னா வந்தா முதல்ல எழுதியிருக்க வயதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிசிக்கு. சோ அதுவுமே நமக்கு ஒரு டவுட் தான். அது அவங்க வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்கறத பார்த்து தான் நம்ம இயர்ல வந்து டிசைடே பண்ண முடியும். பட் எஸ்ஐக்கு இதுதான் கான்ஸ்டன்ட், ஏன்னா there is no age relaxation சொல்லிட்டோம். அவங்களும் தெளிவா மென்ஷனும் பண்ணிருந்தாங்க அந்த அடெண்டம் நோட்டிபிகேஷன்ல. பிசிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கொடுக்கப்படாத ஒரு காரணத்தினால பிசிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுதான் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறேன். சோ பிசிக்கு ஆஃப்டர் 12னா ஒண்ணு, பிஃபோர் 12னா ஒண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு 2 ஏஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பண்ண முடியும். சோ இந்த வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா ரெடியா ஆரம்பிங்க. அதாவது 2வது கட்டத்துல இருக்கவங்க, இந்த முதல் கட்டத்துல இருக்கவங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு 12ஆம் தேதிக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து வைங்க. எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
பொறுமை நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நேரத்துல. சோ இது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல். நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த ஒரு டவுட்டோடவே இருக்காதீங்க, கேரி ஓவர் ஆகாதீங்க. சோ நிறைய விஷயத்த மாத்திக்க பாருங்க, கண்டிப்பா படிங்க, உங்களுக்கான வாய்ப்பு இதுதான். சோ இந்த வாய்ப்பை நீங்க யாருக்குமே விட்டு கொடுக்காதீங்க. நல்ல ஒரு டைம் கிடைச்சிருக்கு. அதாவது திடுதிப்புன்னு வந்து இப்போதான்டா நோட்டிபிகேஷன் படிடா அப்படின்னு உங்க போர்டு சொல்லாம முன்கூட்டியே ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா நீ இப்பத்துல இருந்தே தயாராயிக்கோ, உங்களையும் நான் வந்து தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துவவனே அந்த வெற்றி வகையை சூடுவான். அதை நீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா முடிச்சு காட்டுங்க. பார்ப்போம், இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.